ரஜினிகாந்த் படத்திலிருந்து சுந்தர் சி வெளியேறியது பலருக்கும் ஆச்சரியத்தை தான் கொடுத்திருக்கு. ரஜினி கமல் என்ற பிரம்மாண்ட கூட்டணியிலிருந்து அவர் வெளியே வருகிறார் என்றால் ஏதோ ஒன்று நடந்திருக்க வேண்டும் என்று ஆளாளுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்நிலையில் இதை பற்றி என்ன விஷயம் என்பது வெளிவந்திருக்கு, அதை பார்ப்போம். ரஜினியை வைத்து அருணாச்சலம், கமல்ஹாசனை வைத்து அன்பே சிவம், இன்னும் பல ஹிட் படங்களை இயக்கிய சுந்தர் சி தலைவர் 173 படத்தை இயக்கப் போகிறார் என்ற அறிவிப்பு வந்தவுடன் பலருக்கும் மகிழ்ச்சியை தான் கொடுத்தது. ஏனெனில் துப்பாக்கி, ரத்தம் போன்றவற்றோடு நடித்து ரஜினியை டயர்டாயிருப்பார். எனவே ஃபேமிலி ஆடியன்ஸை கவர்வதற்கு ஒரு படம் செய்ய வேண்டுமென்றால் சுந்தர் சி சரியான சாய்ஸ் என்று கொண்டாடினாங்க. அது மட்டுமின்றி இந்த படத்தை கமல்ஹாசன் தயாரிப்பு தான் அறிவிக்கப்பட்டது. ஒரே படத்தில் ரஜினி, கமல், சுந்தர் சி என சீனியர்கள் இணைந்திருப்பதனால தாங்கள் கற்றுக்கொண்ட மொத்த வித்தையும் இந்த படத்தில் இறங்குவாங்க என்று கணிக்கப்பட்டது. கண்டிப்பாக தரமான வெற்றியை ரஜினிக்கு கொடுத்து சுந்தர் சி தன்னை நிரூபிப்பார் என்று தான் திரைத்துறையில் அனைவருமே பேசிட்டு வந்தாங்க. ஆனால் திடீரென நேற்று சுந்தர் சி வெளியிட்டிருக்க அறிக்கையில் இந்த படத்திலிருந்து தவிர்க்க முடியாத காரணங்களால் விலகுகிறேன், இந்த முடிவை நான் கனத்த இதயத்தோடு எடுக்கிறேன், வாய்ப்பு கொடுத்த ரஜினி கமலுக்கு நன்றி, அனைவரிடமும் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்று கூறியிருந்தார். இது பலருக்கும் ஆச்சரியத்தை கொடுத்தது. சமீப காலமாக இளம் இயக்குநர்களோடையே அதிகம் பணியாற்றுகிறார் ரஜினி. தற்போது அவரது பார்வை சீனியர் இயக்குனரான சுந்தர் சி மீது திரும்பியது. அவரை வைத்து படம் இயக்க மற்ற சில சீனியர் இயக்குநர்களும் ஆசைப்பட்டாலும் ரஜினியின் ஆதரவு சுந்தர் சிக்கு இருந்தது. அப்படி இருக்கையில் அவர் ஏன் விலக வேண்டும் என்று பலரும் கேள்வி எழுப்பி தங்களுக்கு தெரிந்ததை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, படத்திலிருந்து அவர் விலகியதை அடுத்து வேறு சில இயக்குநர்களின் பெயர்கள் அடிபட தொடங்கிடுச்சு. இந்நிலையில் இந்த விவகாரம் குறித்து பிரபல பத்திரிகையாளர் அந்தணன் தனியார் யூடியூப் சேனலுக்கு பேட்டி அளிச்சிருக்காரு. அந்த பேட்டியில் அவர் மூக்குத்தி அம்மன் 2 படத்தின் காட்சிகளை ரஜினிக்கு சுந்தர் சி போட்டு காண்பித்தார். அதன் பிறகுதான் தலைவர் 173 படத்தை சுந்தர் சி இயக்குவதற்கு ரஜினியும் ஒப்புக்கொண்டார். ரஜினியும் கமலும் சுந்தருக்கு ஏற்கனவே பழக்கமானவர்கள். சுந்தர் சி பொதுவாக கலகலப்பானால் அவர் மீது பெரிய சர்ச்சையெல்லாம் எதுவும் இல்லை. அப்படி இருக்கும்போது அவர் ஏன் வெளியேறினார் என்று உறுதியாக தெரியலை. ஆனால் இதனை அவர் அறிவிக்காமல் கூட இருந்திருக்கலாம். ஏதோ ஒரு இடத்தில் மனக்கசப்பு ஏற்பட்டிருக்கு, இப்படியே விட்டுவிட மாட்டார்கள், அமர வைத்து பேசுவார்கள். இந்த அறிக்கையை குஷ்பு தான் முதலில் வெளியிட்டார். ஆனால் அது பரவுவதற்குள் டெலிட் செய்துவிட்டார். எனவே இந்த விவகாரத்தில் சுந்தர் சியிடம் சமாதான பேச்சுவார்த்தைகள் நடக்கத்தான் போகுது என்று அவர் சொல்லியிருந்தார். கண்டிப்பாக சுந்தர் சி ரஜினி படத்தை எடுத்தார்னா பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.